இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. செம்மந்தான் தோட்டம் சட்ட அடிப்படையில் மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் பிரதமர். பத்து முகிமில் 263.272 ஏக்கர் நில உரிமை விவகாரத்தில் செம்மந்தான் தோட்ட நிறுவனத்திற்கு சாதகமான உயர்நீதிமன்றத்தின் முடிவை சட்ட அடிப்படையில் மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய தேவை இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நீதித்துறையின் முடிவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் நீதிமன்றத்தின் அம்முடிவு நாட்டிற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசாங்கம் கருதுவதாக அவர் கூறினார். எனவே இந்த சட்டத்தை மீண்டும் பரிசீலிக்கும்படி நான் அமைச்சரவைக்கு பரிந்துரைக்கவிருக்கிறேன். இதற்கு காரணம், இந்த கொள்கை பயன்படுத்தப்பட்டால் சுதந்திரம் அடைந்தது முதல் அல்லது அதற்கு முன்னர் அரசாங்கம் நோக்கத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட மக்களின் நிலங்கள் பின்னர் தனியார் கையகப்படுத்தி அல்லது தனியார் துறை விவசாய நிலத்தை வாங்கி பின்வரும் வாரங்களில் தொழில்துறை நிலமாக மாற்றம் கண்டால் என்னவாகும் என்றார் அவர். அதன் தொடர்பில் அடுத்த வாரத்தில் அமைச்சரவையுடன் கலந்துரையாட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். சட்டவிரோத இடம் என்றால் போட்டிகளில் வென்ற 52 தங்கங்களையும் திருப்பி கொடுத்து விடலாமா? மாஸ்டர் தென்னவன் கேள்வி. சட்டவிரோத கட்டுமான இடம் என்றால் சீ போட்டியிலும் ஆசிய போட்டியிலும் வென்ற தங்க பதக்கங்களை திருப்பி கொடுத்து விடலாமா என மலேசிய முன்னாள் கராத்தே வீரரும் மலேசிய கராத்தே நடுவருமான தென்னவன் பொன்னையா கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி கோலாலம்பூர் சிகாம்போட்டில் உள்ள தாமன் ஸ்ரீ சினார் சமூக மண்டபம் சட்டவிரோதமான கட்டிடம் என்ற பெயரில் உடைக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. 30 ஆண்டுகளாக அம்மண்டபம் ஹயாஷி கராத்தே மாணவர்களின் பயிற்சி மையமாக அமைந்திருந்தது. அந்த மையத்தின் வாயிலாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் இதுவரை பல போட்டிகளில் பங்கேற்று 52 தங்கத்தையும் 4 வெள்ளி 38 வெண்கல பதக்கங்களையும் குவித்துள்ளனர். அப்படி இருக்க அந்த இடம் சட்டவிரோதம் என்றால் இப்பதக்கங்களை திருப்பி கொடுத்து விடலாமா? அல்லது சட்டவிரோத மையத்தில் பயிற்சி பெற்ற விளையாட்டாளர்கள் சட்டவிரோதமானவர்களா என்று தென்னவன் கேள்வி எழுப்பியுள்ளார். ருப்பூன் தெத்தகாவில் கட்டப்பட்ட இந்த மண்டபம் 30 ஆண்டுகளாக காவல் நிலையத்தின் பக்கத்தில் தான் கராத்தே பயிற்சி மையமாக இயங்கி வருகிறது. இந்த மையம் சட்டவிரோதமானது என்றால் எப்பொழுதோ காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் அல்லவா? அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை என செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறினார். ஜெயின் ரயான் சகோதரனை பராமரிக்கும் தற்காலிக உரிமை உறவினரின் பாட்டியிடம் வழங்கப்பட்டது. ஜெயின் ரயானின் சகோதரனை பராமரிக்கும் தற்காலிக உரிமை அவனது உறவினரின் பாட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேற்று முதல் அந்த தற்காலிக பாதுகாப்பு உரிமை 5 ஆண்டு காலத்திற்கு வழங்கப்பட்டது. ஸ்லாங்கூர் சமூக நலத்துறைக்கும் அந்த சிறுவனின் பெற்றோர்களுக்கும் இடையே மேஜிஸ்ட்ரேட் முகமது ஷியாஃபிக் சுலைமான் முன்னிலையில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின் இந்த முடிவு காணப்பட்டதாக ஜெயின் ரயான் குடும்பத்தின் வழக்கறிஞரான நூருல் இக்ரிமான் முகமது ராயா தெரிவித்தார். ஜெயின் ரயானின் பெற்றோர் ஜயம் இக்வான் ஷஹாரி, இஸ்மனிரா அப்துல் மானாஃப் ஆகியோர் வாரத்திற்கு ஒரு நாள் 8 மணி நேரத்திற்கு தங்களது 2வது மகனை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் காணொலி வாயிலாக வரம்பின்றி அக்குழந்தையை அழைக்க முடியும் என நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது நூருல் கூறினார். அக்டோபர் மாதம் வரை 2 மாதத்திற்கு மட்டுமே அந்த சிறுவனை பராமரிக்கும் உரிமை ஜயம் இக்வானின் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜெயின் ரயானின் உடலில் காயம் ஏற்படும் அளவிற்கு அவனை பராமரிப்பதில் அலட்சியத்துடன் இருந்ததாக அவனது பெற்றோர்களான ஜைம் இக்வான், இஸ்மானிலா அப்துல் மனாஃப் ஆகியோருக்கு எதிராக கடந்த ஜூன் 13ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்டது. தேவான் பஹாஸ்தா தான் புஸ்தகா தலைமை இயக்குனர் டாக்டர் ஹசாமி பின் ஹாரியை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் சந்திப்பு. தேவான் பஹாசா தான் புஸ்தகா தலைமை இயக்குனர் டாக்டர் ஹசாமி பின் சஹாரியை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். சங்கத்தின் சார்பில் தலைமை இயக்குனருக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. இந்த சந்திப்பின் போது மலேசிய தமிழ் எழுத்தாளர்களின் தரமான படைப்புகளை தேசிய மொழியில் மொழியாக்கம் செய்து அவற்றை தேவான் பஹாசா தான் புஸ்தகா வெளியிடும் சஞ்சிகைகளில் அச்சேற்ற வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் மோகனன் பெருமாள் முன்வைத்தார். மோகனன் பெருமாள் தலைமையில் பொருளாளர் முனிகாண்டி மருதன், துணை பொருளாளர் மு காசிவேலு, அயலக்குழு தலைவர் ராஜேந்திரன், எழுத்தாளர் வனிதா ராஜகிருஷ்ணன்,
ஆகியோர் தேவன் பஹாசா தான் புஸ்தகாவின் தலைமை இயக்குனர் டாக்டர் ஹசானி பின் ஜஹாரி அவர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டனர். திரும்பும்போது சிக்னல் போட தவறிய கார் மோதியதில் பெண் மரணம், ஓட்டுநருக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். திரும்பும்போது தனது காரின் சிக்னல் போட தவறியதால் சைக்கிளில் சென்ற பெண்ணை மோதி மரணம் ஏற்படுத்திய 39 வயது கார் ஓட்டுநருக்கு 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன் தனது ஃபோர்ட் ரேஞ்சர் கார் ஓட்டிய போது ரோசவிலன் யூனஸ் என்பவர் கவனமின்றி கார் ஓட்டிய குற்றத்திற்காக இந்த அபராத தொகையை விதிப்பதாக பேராக் செலமா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி ஆர் பிரபாகரன் தீர்ப்பளித்தார். மேலும் இந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் 1 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி ரோஸ் பிஸ்லானுக்கு அவர் உத்தரவிட்டார். ஜாலான் லம்பென் 3க்கு அருகே உள்ள சாலை சந்திப்பில் ரோபிஸ்லானின் காருக்கு அருகே இடதுபுறம் நொரியாத்தி முகமது யூசுப் என்ற பெண் சைக்கிளில் நின்று கொண்டிருந்ததாகவும் காரின் சிக்னல் போடாமலேயே கார் ஓட்டுநர் திரும்பியதால் அவரது கார் சைக்கிளோட்டியை மோதியதாக அந்த விபத்தை நேரில் பார்த்த சாட்சி நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். சைக்கிளுடன் கீழே விழுந்த நூர்ஹாத்தியின் மேல் கார் இடதுபுற டயர் ஏறியதால் கடுமையாக காயமடைந்த அவர் மரணமடைந்ததாக சவ பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் கவனமின்றி கார் ஓட்டியது விபத்தை நேரில் பார்த்த சாட்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டதால் கார் ஓட்டுநருக்கு அபராத தொகையை விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் தெரிவித்தார். பினாங்கில் போக்குவரத்து விதிமுறைக்கு எதிராக பொறுப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர்களின் காணொலி வைரல். பினாங்கில் பட்டவர்த் புறவாட்ட சாலையில் போக்குவரத்து விதியை மீறி பெரிய அளவில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் அணிகளாக சென்ற 37 வினாடிகளை கொண்ட காணொலி வைரலானதை தொடர்ந்து பொறுப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு 7 மணிக்கு நடைபெற்ற அந்த நிகழ்வில் போலீசாரின் சாலை தடுப்பு சோதனையை திட்டமிட்டே மீறி அலட்சியமாக செல்ல முயன்ற போது அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக வடசெபரங்பிறை மாவட்ட போலீஸ் தலைவர் அனுவார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். மேலும் பல்வேறு போக்குவரத்து விதிகளை மீறியதன் தொடர்பில் 25 மோட்டார் சைக்கிள்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவர்கள் பட்டவர்த் புறவட்ட சாலையில் தவறான வழித்தடத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சென்றதாகவும் அவர் கூறினார். பணம் தராவிட்டால் நிர்வாண படத்தை விநியோகிக்க போவதாக முன்னாள் காதலன் மிரட்டல். தாம் கேட்கும் பணத்தை தராவிட்டால் நிர்வாண படத்தை விநியோகிக்கப் போவதாக முன்னாள் காதலன் மிரட்டி வருவதால் 20 வயதுடைய பெண் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் இருந்து புகார் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து அந்த சந்தேக பேர் வழியை தீவிரமாக தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி மாட் தெரிவித்தார். இதுவரை அந்த ஆடவரின் தொடர்ச்சியான மிரட்டலால் அப்பெண் 2000 ரிங்கிட் வரை கட்டம் கட்டமாக வழங்கியுள்ளார். அந்த சந்தேக பேர் வழி தற்போது ஈப்போவுக்கு வெளியே இருப்பதால் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன் இது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அசிசி கூறினார். அந்த ஆடவன் சம்பந்தப்பட்ட பெண்ணை தொடர்ச்சியாக மிரட்டி வருவதாகவும், உதாரணத்திற்கு இன்று 50 ரிங்கிட் வாங்கி சென்றால் மறுநாள் மேலும் கூடுதலாக தொகையை கேட்டு விரட்டி வருவதாகவும், இதனால் அந்த பெண் கடும் நெருக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக நேற்று பேரா போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அசிசி தெரிவித்தார். பினாங்கில் முன்னாள் காதலிக்கு கொலை மிரட்டல், குற்றச்சாட்டை மறுத்தார் உணவு விநியோகிப்பாளர். தனது முன்னாள் காதலியை கொலை செய்ய போவதாக மிரட்டியதாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை உணவு விநியோகிப்பாளர் ஒருவர் மறுத்தார். கடந்த வாரம் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக மேஜிஸ்ட்ரேட் சிட்டி சுலைகா நோஜின் முன்னிலையில் 21 வயது டார்வின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு மணி 8:30 அளவில் பாகன் அஜாமில் உள்ள பேரங்காடியில் 27 வயது பெண்ணை கொலை செய்ய போவதாக தண்டனை சட்டத்தின் 506வது விதியின் கீழ் டார்வின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். 3000 ரிங்கிட் ஜாமீனில் டார்வின் விடுவிக்கப்பட்டதோடு இந்த வழக்கு முடியும் வரை பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்திக்கக்கூடாது அல்லது நெருங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.